الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل وسلم وبارك على نبيك ورسولك محمد وعلى آله وصحبه أجمعين. கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் அடியார்களே, உங்களுக்கும் எனக்கும் அல்லாஹுவின் பயத்தை நினைவூட்டியவனாக, இறை அச்சத்தை உபதேசம் செய்தவனாக இந்த குத்பாவை ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய பாவங்களை மன்னிப்பானாக. அல்லாஹு தஆலா நமக்கு உதவி செய்வானாக. காசா மக்களுக்கு அல்லாஹு தஆலா அருள் புரிவானாக. அவர்கள் இழந்ததை விட சிறந்ததை இம்மையிலும் மறுமையிலும் அல்லாஹ் அவர்களுக்கு தருவானாக. அவர்களில் கொல்லப்பட்டவர்களை ஷஹீதுகளாக அல்லாஹு தஆலா ஏற்றருள்வானாக. அவர்களுக்கு உதவக்கூடிய நல்ல மூமின்கள் முஸ்லிம்களை அல்லாஹு தஆலா ஏற்படுத்தி தருவானாக. அவர்களை இந்த நிலைக்கு தள்ளிய அல்லாஹுவின் எதிரிகளிடமிருந்து அல்லாஹு தஆலா பழி வாங்குவானாக. ஆமீன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹுடைய மார்க்கத்தை நம்பிக்கை கொண்ட, அல்லாஹுடைய மார்க்கத்தை பின்பற்றுகிற, அல்லாஹுடைய மார்க்கத்தை பரப்புகிற, அல்லாஹுடைய மார்க்கத்திற்காகவே அல்லாஹுடைய அடியார்களுக்கு உதவி செய்வதற்காகவே தங்களது வாழ்க்கைகளை தங்களது செல்வங்களை அர்ப்பணித்து கொண்ட இஸ்லாமிய மன்னர்கள், முஸ்லிம்கள், செல்வந்தர்கள், அல்லாஹுவின் பாதையில் போராடக்கூடியவர்கள், அல்லாஹுவின் பக்கம் மக்களை அழைக்கக்கூடியவர்கள் அனைவருக்கும் அல்லாஹு தஆலா அவனுடைய ரஹ்மத்துகளையும் பரக்கத்துகளையும் செய்தருள்வானாக. மறுமையில் மகத்தான சொர்க்கத்தின் வீட்டை அவர்களுக்கு கூலியாக தந்தருள்வானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் அடியார்களே, சென்ற குத்பாவினுடைய தொடராக நாம் நமது இஸ்லாமிய பெண்களை, நம்முடைய குடும்ப பெண்களை உருவாக்குவதில் நமக்கு இருக்க வேண்டிய விழிப்புணர்வு, நமக்கு இருக்க வேண்டிய மார்க்க அறிவு, இது ரொம்ப முக்கியம். அல்லாஹுவின் அடியார்களே, இன்று கண்ணியத்திற்குரிய, மதிப்பிற்குரிய, பாசத்திற்குரிய நபித்தோழர்களை பற்றி பெரும்பாலும் நாம் பேசுகிறோம். கண்டிப்பாக அவர்கள் பேசப்பட வேண்டியவர்கள், போற்றப்பட வேண்டியவர்கள். ஆனால் அன்பான அல்லாஹுவின் அடியார்களே, குர்ஆனிலும் ஹதீஸிலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நபித்தோழர்கள், அதாவது ஆண் சஹாபாக்களை பற்றி மட்டும் பேசப்படவில்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். பொதுவாகவே நாம் எப்படி மனதிலே கொண்டு வந்து விடுவோம், சிந்தனையிலே கொண்டு வந்து விடுவோம், சஹாபா என்றாலே அங்கே சஹாபா சமுதாயத்தில் இருந்த ஆண்கள், இதுதான் நம்முடைய சிந்தனைக்கு உடனடியாக வருவது. அல்லாஹுவின் அடியார்களே, அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே எங்கெல்லாம் நபியோடு இணைத்து நபித்தோழர்கள் என்று சொல்கிறானோ அதிலே அந்த சமுதாயத்தில் இருந்த ஆண்களும் பெண்களும் அடங்குவார்கள் என்பதை நாம் மனதிலே அழுத்தமாக பதிவு வைக்க வேண்டும். என்னென்ன சிறப்புகள் குர்ஆனிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்களை பற்றி அல்லாஹு தஆலா கூறுகிறானோ அந்த எல்லா சிறப்புகளும் மேன்மைகளும், அந்த சிறப்பிற்குரிய மேன்மைக்குரிய தன்மைகளும் தியாகங்களும், அதற்கான அந்த மிகப்பெரிய தியாகங்களும் சஹாபிய பெண்மணிகளிடத்திலும் இருந்தன. ரலியல்லாஹு அன்ஹும் ஜமீஅன். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர் ஒரு மிகப்பெரிய தியாகத்தை செய்தார் என்றால் அதற்கு சமமாக அல்லது அதற்கு நெருக்கமாக அல்லது கொஞ்சம் குறைவாக அங்கே அல்லாஹ்வுக்காக, மறுமைக்காக, இந்த தீனுக்காக தியாகம் செய்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்கள் இருக்கிறார்கள். இன்ன பிற நபி தோழிகள் இருக்கிறார்கள். சஹாபாக்களை பற்றி அவர்கள் சொர்க்கவாசிகள் என்று குர்ஆன் சாட்சி சொல்லக்கூடிய நேரத்தில்
ஹதீஸிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆண் சஹாபாக்களை பற்றி இன்ன தோழர் என்று சொல்லக்கூடிய அதே நேரத்திலே சகோதரர்களே பல சஹாபிய பெண்களை குறித்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கத்திற்கான நற்செய்தியை கூறியிருக்கிறார்கள். அல்லாஹ்வின் அடியார்களே, இன்று கண்ணியத்திற்குரிய அந்த சஹாபா சமுதாயத்திலே அந்த சஹாபாக்களுக்கு மத்தியிலே பெண்கள் சமுதாயம், சஹாபாக்களுடைய பெண்கள், சஹாபாக்களுடைய மனைவிமார்களோ அல்லது சஹாபாக்களுடைய சகோதரிகளோ பெண் பிள்ளைகளோ இந்த இஸ்லாமிற்கு இந்த மார்க்கத்திற்கு எத்தகைய தியாகங்களை செய்தார்கள் என்பதை நாம் அறிய வேண்டும். நமது சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு அதை நாம் உணர்த்த வேண்டும். இன்று ஒரு முஸ்லிமான பெண் என்றால் ஏற்கனவே நாம் பேசியது போன்று இரண்டில் ஒரு நிலை. ஒன்று சமயக்கட்டில் இரு, இல்லை என்றால் வேலை செய்ய போ. இந்த இரண்டுக்கும் இடையில் ஒரு முஸ்லிமான பெண் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்கு என்ன செய்தால், இந்த சமுதாயத்தை உருவாக்குவதற்கு என்ன செய்தால், இந்த சமுதாயத்திற்கு என்ன பங்களிப்பை செய்தால், அதை பற்றி சிந்திக்கவில்லை என்றால் சகோதரர்களே, நீங்களும் நானும் குற்றவாளிகள். நம்முடைய தமிழ்நாட்டிலேயே பல இடங்களுக்கு சென்று வந்து உங்களுக்கு சொல்கிறேன், முஸ்லிம்களுடைய கிராமங்கள் இருக்கின்றன, முஸ்லிம்களுடைய குக்கிராமங்கள் இருக்கின்றன, சிறு நகரங்கள் இருக்கின்றன, முஸ்லிம்களால் நடத்தப்படக்கூடிய முஸ்லிம் மேனேஜ்மெண்ட்டுடைய பள்ளிக்கூடங்கள் இருக்கின்றன. இதில் அவமானம் என்ன தெரியுமா? ஒரு வருத்தத்திற்குரிய செய்தி என்ன தெரியுமா? அந்த பள்ளிக்கூடங்களில் நம்முடைய முஸ்லிமான பிள்ளைகள் யார் அந்த பள்ளிக்கூடங்களில் 80% மேல் கல்வி படிக்கின்றார்களோ அந்த பள்ளிக்கூடங்களில் அந்த பிள்ளைகளுக்கு கல்வி சொல்லிக் கொடுப்பதற்கு நம்முடைய சமுதாயத்தினுடைய பெண்கள் இல்லை. நம்முடைய சமுதாயத்தினுடைய பெண்கள் இல்லை. இங்கு இரண்டு விதமான முரண்பாடான நிலைகளுக்கு மத்தியிலே நாம் இருக்கிறோம். ஒன்று என்ன, நம்மில் பலர் இப்படிப்பட்ட கல்வி பணி எங்கே செல்வதால் அதிகம் நேரம் கொடுக்க வேண்டுமோ, குறைவான ஊதியம் கிடைக்குமோ அந்த பணிகளுக்கு தங்களுடைய பெண்களை அனுப்புவதில்லை. ஆனால் அந்த பணிகளால் ஒரு சமுதாயம் உருவாக்கப்படுகிறது என்பதை நாம் மறந்து விடுகிறோம். யார் அங்கே சொல்லிக் கொடுக்கிறாரோ அவர்தான் அந்த பிள்ளைகளுக்கான ரோல் மாடல். நம்முடைய பிள்ளைகள் ஒரு ஹிஜாப் அணிந்த மார்க்க பற்றுடைய ஒழுக்கமான இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒழுக்கங்களை பேணக்கூடிய, பொதுவான ஒழுக்கம் என்பது வேறு, எல்லோருக்கும் அந்த சட்டம் உண்டு. இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒழுக்கங்களை பேணக்கூடிய அந்த ஒரு ஆசிரியை இடத்திலே அல்லாஹ்வை, மறுமையை, ஆகிரத்தை நினைவூட்டக்கூடிய, தொழுகையை நிலைநிறுத்தக்கூடிய, அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹ் என்று சொல்லி தனது மாணவ மாணவிகளை வரவேற்கக்கூடிய, வழி அனுப்பக்கூடிய அந்த ஆசிரியர்களிடத்திலே படித்திருந்தால் அவர்களுக்கு அவர்கள்தானே முன் உதாரணமாக வழிகாட்டியாக திகழ்வார்கள். யாரிடத்தில் கல்வி படிக்கிறார்களோ அவர்களுடைய கொள்கையும் கோட்பாடும் அவர்களுடைய பண்பாடுகளும் அவர்களிடத்தில் கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளிடத்தில் கண்டிப்பாக பிரதிபலிக்கும். முடியாது, மாற்ற முடியாது. எல்லோரும் ஒப்புக்கொண்ட உண்மை அது. பெற்றோரை விட பிள்ளைகளின் உள்ளத்திலே தாக்கத்தை ஏற்படுத்துபவர் யார்? நீங்க சொன்னா கேட்க மாட்டாங்க, நான் சொன்னா கேட்க மாட்டாங்க. பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர் சொன்னா, ஆசிரியை சொன்னா கண்டிப்பா கேட்பார்கள். சகோதரர்களே, நினைத்து பாருங்கள், முஸ்லிம்களுடைய பள்ளிக்கூடங்கள், முஸ்லிம்களுடைய கல்லூரிகள், முஸ்லிம்களின் நிறுவனங்கள், ஆனால் அங்கே இஸ்லாமியர்கள் அங்கே கல்வி படிப்பதற்கு, கல்வி படித்துக் கொடுப்பதற்கு, சமூகத்தை உருவாக்குவதற்கு, வருங்கால தலைமுறையை உருவாக்குவதற்கு இல்லை. பிற சமுதாய மக்களிடத்திலிருந்து வாடகைக்கு எடுக்க வேண்டியிருக்கிறது.
அவர்களில் எப்படிப்பட்டவர்களும் இருக்கிறார்கள் என்பதை உங்களுக்கு சொல்லித்தர தேவையில்லை. என்ன இருந்தாலும் கொஞ்சம் நினைத்து பாருங்கள். அல்லாஹுவை பயப்படக்கூடிய, மறுமையை நம்பக்கூடிய ஒரு ஆசிரியருக்கும் அல்லாஹுடைய பயம் இல்லாத, மறுமையை நம்பாத ஒரு ஆசிரியருக்கும் இடையிலே வித்தியாசம் இருக்குமா, இருக்காதா? அல்லாஹ்வின் அடியார்களே, இரண்டாவது பிரச்சனை என்ன செய்வார்கள்? ஒரு கூட்டம் இப்படி, இன்னொன்று என்ன, எங்கே பணம் கிடைக்கிறதோ, எங்கே காசு கிடைக்கிறதோ, இஸ்லாமிய ஒழுக்கங்கள், சமூக அமைப்பு அனைத்தையும் அப்படியே குழி தோண்டி புதைத்து விட்டு அப்படிப்பட்ட வேலைக்கு அனுப்புவார்கள். நம்முடைய முஸ்லிம் சகோதரிகள் எத்தனை பேர் ஐடியிலே இருக்கிறார்கள்? ஐடியிலே இருப்பது தப்பல்ல, அங்கே சென்று அவர்கள் வேலை செய்யக்கூடிய சூழ்நிலைகளை பாருங்கள், அவர்கள் பயணிக்கக்கூடிய பயணத்தை பாருங்கள், அவர்கள் அங்கே கழிக்கக்கூடிய நேரத்தையும் கலாச்சாரத்தையும் பாருங்கள். கடைசியிலே எப்பேற்பட்ட ஒரு தலைமுறை உருவாகி கொண்டிருக்கிறது என்பதை யோசித்து பாருங்கள் சகோதரர்களே. தியாக மனப்பான்மையுடைய சமுதாயத்தின் கல்வியின் மேல், ஒழுக்கத்தின் மேல், சமுதாய கட்டமைப்பின் மீது அக்கறை கொண்ட சமூகம் உருவாக வேண்டும். நம்முடைய பெண்களுக்கு அந்த பங்களிப்பு, அந்த பொறுப்பு இருக்கிறது. அந்த பொறுப்பை அவர்களை நிறைவேற்றுவதற்கு நாம் தயாராகவில்லை என்றால், அவர்களை உருவாக்கவில்லை என்றால், நம்முடைய தொழுகை இருந்தும், நோன்பு இருந்தும், நம்முடைய ஜக்காத் இருந்தும் இந்த சமுதாயத்தை நாம் முன்னேற்ற முடியாது. இந்த சமுதாயத்தை நாம் முன்னேற்ற முடியாது, சிறப்பிக்க முடியாது. தோல்வி கண்டே தீருவோம். அல்லாஹ் பாதுகாப்பானாக. இதனுடைய குற்றம் நம்மை சாரும் சகோதரர்களை. அல்லாஹு தஆலா சூரத்து தௌபாவுடைய 71வது வசனத்திலே கூறுகிறான் பாருங்கள். பிரச்சனை அதுதான் சகோதரர்களே. குர்ஆனை திறப்பதில்லை, குர்ஆனை படிப்பதில்லை. அந்த குர்ஆனுக்கு விளக்கமாக சொல்லப்பட்ட சஹாபாக்களின் வரலாறுகள், இந்த குர்ஆன் இறக்கப்பட்ட காலத்திலே வாழ்ந்த சமுதாயம் எப்படி இருந்தது ஏதாவது தெரியுமா? அல்லாஹ் தஆலா சொல்கிறான் பாருங்கள், சூரா தௌபாவுடைய 71வது வசனம். அப்படியே கண்ணியத்திற்குரிய நபி தோழர்கள், அந்த சஹாபிய பெண்மணிகள், அவர்களின் சமுதாயத்தை அப்படியே அல்லாஹ் கொண்டு வந்து கண்ணுக்கு முன்னால் ஒரு சுருக்கமான வசனத்திலே நமக்கு நினைவூட்டி செல்கிறான். والمؤمنون والمؤمنات بعضهم أولياء بعض والمؤمنون والمؤمنات بعضهم أولياء بعض يأمرون بالمعروف وينهون عن المنكر ويقيمون الصلاة ويؤتون الزكاة ويطيعون الله ورسوله أولئك سيرحمهم الله إن الله عزيز حكيم. الله أكبر. ஈமான் கொண்ட ஆண்கள், ஈமான் கொண்ட பெண்கள், ஒரு சமுதாயத்தில் ஒரு சமுதாயம் முன்னேற வேண்டும் என்றால், அந்த சமுதாயத்திலே ஈமான், இஸ்லாம், மார்க்கம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால், லா இலாஹ இல்லல்லாஹ் ஓங்க வேண்டும் என்றால், அந்த சமுதாயத்தால் அல்லாஹ்வுடைய தீன் உயர்த்தப்பட வேண்டும் என்றால், அங்கே ஆண்கள் மட்டும் நல்லவர்களாக இருந்தால் போதாது. வல் முஃமினூன வல் முஃமினாத், ஈமான் கொண்ட ஆண்களும் வேண்டும், ஈமான் கொண்ட பெண்களும் வேண்டும். வல் முஃமினூன வல் முஃமினாத். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு பக்கம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இருந்தார்கள் என்றால், இன்னொரு பக்கம் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் இருந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருகிலே கல்வியின் கடலாகிய அலி இருந்தார்கள் என்றால், இன்னொரு பக்கம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களும் இருந்தார்கள். ஆலோசனை கொடுப்பதற்கு உமர் இருந்தார்கள் என்றால், இன்னொரு பக்கம் ஆலோசனை கொடுப்பதற்கு உம்மு சலமாவும் இருந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒவ்வொரு அசைவிலும், அமைதியிலும், அவர்களுடைய சொல்லிலும், செயலிலும், பயணத்திலும், அமைதியிலும், சமாதானத்திலும், அவர்களுடைய குடும்ப காரியங்களிலும், அவர்களுடைய சமூக காரியங்களிலும் ஆண்கள் கொடுத்த பங்களிப்புக்கு அப்படியே சமமாக, நெருக்கமாக பெண்களும் பங்களிப்பு செய்தார்கள். ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லவில்லையா? பெண்களே,
உங்களுக்கு சிறந்தது உங்களது வீட்டில் தொழுது கொள்வது. சொன்னார்களா இல்லையா? நம்ம இந்த ஹதீஸை கேட்டுட்டு புரிஞ்சது எப்படி? பெண்கள் எங்க போகலாம்? கோ எஜுகேஷனுக்கு போகலாம். அது மட்டுமா? தர்காக்கள், உருஸ், அந்த காலத்தில் இமாம்கள் பேசுவாங்க, உருஸ்னாலே ஒராசுறதுன்னு சொல்லி, அங்க போகலாம். எல்லா கழுசடையான இடங்களுக்கும் போகலாம். மஸ்ஜிதுக்கு மட்டும் வந்துடக்கூடாது, தீட்டுப்பற்ற மாதிரி. அல்லாஹ் அக்பர். நீங்க பார்த்திருக்கலாம் பல இடங்கள்ல பெண்கள் பயணம் செய்வார்கள். சில நேரங்களிலே பர்ச்சேஸுக்கு வருவார்கள். இங்க சில நேரத்தில் வருவாங்க, தொழுதுக்கலாமான்னு பயந்து பயந்து கேட்பாங்க. எப்படி தொழுகை இடம் இருக்கான்னு சொல்லி. எத்தனை முஸ்லிம் சகோதரிகள் அவர்கள் வீட்டிலிருந்து வெளியே வரும் பொழுது தொழுகையை கதா செய்தே ஆக வேண்டும். தொழுகையை கதா செய்தே ஆக வேண்டும். காரணம் என்ன? முஸ்லிம்களுடைய மஸ்ஜிதுகளிலே ஆண்களுக்கு இடம் இருக்கிறது, பெண்கள் ஆண்களை அனுப்பிவிட்டு பெண்கள் வெளியே நிற்பார்கள். காரணம் என்ன? தொழுகிறதுக்கு உள்ளார விட மாட்டாங்க, வீட்டில் சென்று கதா செஞ்சுக்கலாம் சொல்லி. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, என்ன செஞ்சார்கள்? சஹாபிய பெண்மணிகள் அதை எப்படி புரிய வேண்டுமோ புரிந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலும் சொன்னார்கள், லா தம்னஉ இமா அல்லாஹ் மசாஜித் அல்லாஹ். அல்லாஹ்வின் அடிமை பெண்களை, பெண் அடியார்களை, எப்படி இபாதுல்லா என்பது ஆண்களுக்கு சொல்லப்படுமோ, இபாத் என்ற வார்த்தை அதற்கு சமமாக இமா, அமத்தினுடைய பன்மை. அல்லாஹ்வின் பெண் அடியார்களை அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதிலிருந்து தடுக்காதீர்கள். எப்படி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மஸ்ஜிதில் 5 நேர தொழுகைகளுக்கு ஆண்கள் கலந்து கொண்டார்களோ, கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அதற்கு சமமாக பெண்களும் கலந்து கொண்டார்கள், இன்க்ளூடிங் சுபுஹ் தொழுகையும் சேர்த்து. எப்படி எப்படி? லோஹர் தொழுகை அல்ல, அசர் அல்ல, சுபுஹ் தொழுகைக்கு பெண்கள் வருவார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், அந்த சுபுஹ் தொழுகைக்கு வந்துவிட்டு அவர்கள் அந்த கருப்பு போர்வையை போர்த்தி கொண்டு முத்தலஃபியாத்தின் பிமுரூத்திஹின் கஅன்னஹுன்னல் கிர்பான், ஏதோ காக்கா போற மாதிரி இருக்குமா. எப்படி? அந்த இருட்டுல அந்த கருப்பு போர்வையை போர்த்தி கொண்டு அந்த பெண்கள் வெளியேறுவது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், பெண்களை பார்த்து, அலைகுன்ன பிஹாஃபாத்தித் துருக், பெண்களே நீங்கள் பள்ளியிலிருந்து வெளியே செல்லும் பொழுது நீங்கள் பாதைக்கு நடுவிலே செல்லாதீர்கள், ஓரமாக செல்லுங்கள் என்று சொன்னார்கள். சஹாபிய பெண்மணிகள் எப்படி பின்பற்றினார்கள் தெரியுமா? அவர்களுடைய அந்த மேலே அணிந்திருக்கக்கூடிய அந்த போர்வை அங்க இருக்கக்கூடிய வீடுகளின் சுவர்களிலே அப்படியே தேய்க்கின்ற அளவுக்கு அந்த பாதைகளின் ஓரத்தோடு ஒட்டி கொண்டு சென்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆண்களுக்கு வழிகாட்டினார்கள். பெண்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள், தொழுகை முடித்து அவர்கள் வெளியே செல்கிற வரை எதிர்பார்த்திருங்கள், பிறகு நீங்கள் செல்லுங்கள் என்று. கண்ணியத்திற்குரியவர்களே, இதுதான் சமுதாயம். 2 தரப்பும் சரியாக வேண்டும், சமமாக வேண்டும், இந்த மார்க்கத்திற்காக தன்னை அர்ப்பணிக்க வேண்டும். அல்லாஹ் சொல்கிறான், வல் முஃமினூன வல் முஃமினாத், ஈமான் கொண்ட ஆண்கள், ஈமான் கொண்ட பெண்கள். யாரை அல்லாஹ் வர்ணிக்கிறான்? குர்ஆன் இறக்கப்பட்ட காலத்தில் இருந்த அந்த சஹாபிய சமுதாயத்தை அல்லாஹ் சொல்கிறான். அதை தொடர்ந்துதான் இந்த வசனம் நமக்கும். எப்படி? எப்போது இந்த வசனத்தின் தன்மை நம்மிடத்தில் இருந்தால், இந்த வசனத்தில் சொல்லப்பட்ட பொறுப்புகளை, கடமைகளை நாம் நிறைவேற்றினால். அல்லாஹ் சொல்கிறான், பஅதுஹும் அவுலியாஉ பஅதின், முஃமின்கள் ஆண்கள் பெண்கள் இவர்கள் அவர்களுக்குள் ஒருவர் மற்றவருக்கு பொறுப்பாளர். வலி என்ன அர்த்தம்? அது வலி. வலி என்று சொன்னால் அரபி மொழியிலே உற்ற நெருக்கமான நண்பர், பொறுப்பை ஏற்றுக்கொண்டவர், பாதுகாப்பவர், தனக்கு தன்னுடைய தேவைகளுக்கு தன்னுடைய வழிகாட்டுதல்களுக்கு அதிகாரம் உடையவர். சகோதரர்களே, இன்று நாம் சமுதாயத்தினுடைய கட்டமைப்பை எப்படி பாழாக்கி வைத்திருக்கிறோம் தெரியுமா? எவ்வளவு நாசப்படுத்தி வைத்திருக்கிறோம் தெரியுமா? ஒரு தந்தை இருப்பாரேயானால் அவருடைய சகோதரர்
அவருடைய சகோதரர் தன்னுடைய சகோதரரின் பிள்ளைக்கு உபதேசம் செய்ய முடியாது. எப்படி? உன் பிள்ளைய போய்ப்பார், என் பிள்ளைய கண்டிக்கிறதுக்கு உனக்கு அதிகாரம் இல்லை. நீ யாரு எனக்கு சொல்றதுக்கு? யார் சொல்றா? இந்த வாண்டு சொல்லுது. எங்க அத்தா சொல்லுவார், நீங்க யாரு சேச்சா எங்களுக்கு சொல்றதுக்கு? நீங்க போய் உங்க பிள்ளைங்களுக்கு சொல்லுங்க. ஒரு சகோதரனால் தன்னுடைய சகோதரரின் பிள்ளைகளை கோபமாக கண்டிக்க முடியவில்லை, அடிப்பது வேறு. அந்த காலத்திலெல்லாம் மாமாமார்கள் சச்சாமார்களை பார்த்தா வறண்டு ஓடுவோம். அத்தா மிதிக்கிறத தூக்கி போட்டு மிதிக்கிறதை விட அவர் தான் மிதிப்பார். அவருடைய வளர்ப்பில் வளர்ந்தவர்கள் பலர். இன்று எப்படி மாறிவிட்டது? எல்லாம் தனித்தனி. என் பிள்ளைய நீ குறை சொல்லக்கூடாது. அத்தாமார்களுக்கு கோவம் வந்து, நீ யாரு என் பிள்ளைய குறை சொல்றதுக்குன்னு சொல்லி, உன் பிள்ளைய அங்க பார்த்தா உனக்கு என்ன? உன் பிள்ளைய போய் பாரு. அல்லாஹ்வின் அடியார்களே, மார்க்கம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? அல் அம்மு சின்வு அபீஹி, சாச்சா தந்தையின் சகோதரன் தந்தையிலிருந்து பிளக்கப்பட்டவன், அவனுக்கு அவ்வளவு உரிமை இருக்கு. நீ இல்லை என்றால் உன்னுடைய பெண் பிள்ளைக்கு அவன்தான் வழி, உன் பெண் பிள்ளைக்கு அவன்தான் வழி. இப்படிப்பட்ட உரிமையை கொடுத்தது மார்க்கம். இப்ப உறவுகளுக்கே இந்த உரிமை இல்லை என்றால் சமுதாயம் தன்னுடைய சமுதாயத்தில் ஒருவர் மற்றவருக்கு எப்படி இந்த உரிமையை பார்க்கும்? உங்க வேலையை பாருங்க, நீங்க உங்க வேலையை பாருங்க. சமூகத்தில், அதாவது தாவா பணியில மற்ற சமூக பணியில் இருக்கிறவங்க நிறைய பேர் சொல்லுவாங்க, எங்கேயாவது முஸ்லிமான பெண்கள் தவறான முறையில் திருமணம் இல்லாம ஒரு அந்நிய ஆணோட பார்த்துட்டு நிறுத்தி வச்சு அந்த பிள்ளை இடத்துல ஃபோன் நம்பரை வாங்கி அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணா, அவங்க அம்மாவுக்கோ அத்தாவுக்கோ, நீங்க யாருங்க அது? நீங்க யாருங்க அதை கேட்கறதுக்கு? நீங்க போங்க, எங்களுக்கு தெரியும் எங்க பிள்ளையை பத்தி என்று இப்படிப்பட்ட ஒரு பாவத்திலிருந்து தடுப்பதற்கு அங்கே ஒரு வழி தேடப்பட்டால், உபதேசம் நாடப்பட்டால், தந்தை என்ன சொல்கிறார்? என் பிள்ளை எனக்கு கண்டிக்கிறதுக்கு தெரியும், நீங்க போங்கன்னு சொல்லி. அல்லாஹ்வின் அடியார்களே, இவர்கள் முஸ்லிம்கள், முஸ்லிமுடைய சமுதாயமா? முஸ்லிம் சமுதாயம் என்றால் பாதுஹும் அவுலியாஉ பாத். என் மீது உங்களுக்கு அதிகாரம் இருக்க வேண்டும், உங்கள் மீது எனக்கு அதிகாரம் இருக்க வேண்டும். ஆண்கள் பெண்கள் ஒவ்வொருவரும் இன்னொருவருக்கு வழியாக இருக்கிறார். பொறுப்பு என்ன, கடமை என்ன, என்ன எதற்கான இந்த அதிகாரம்? பாக்கெட்ல காசை விட்டு எடுக்கிறதுக்கு கிடையாது. எதற்காக அதிகாரம்? நன்மையை ஏவ வேண்டும் அவர்கள். தீமையிலிருந்து தடுக்க வேண்டும். நன்மையை ஏவி தீமையை தடுப்பது, மார்க்க பிரச்சாரம் செய்வது, மார்க்கத்தை பரப்புவது, இது என்னமோ ஆண்களுக்கான கடமை என்பதாகவே நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹு தஆலா சஹாபிய சமுதாயத்தில் வாழ்ந்த ஆண்களும் பெண்களும் இப்படித்தான் இருந்தார்கள். ஆண்கள் எப்படி தாவா செய்தார்களோ பெண்கள் தாவா செய்தார்கள். ஆண்கள் எப்படி மார்க்க கல்வியை கற்றார்களோ பெண்கள் மார்க்க கல்வியை கற்றார்கள். ஆண்கள் எப்படி மார்க்க கல்வியை போதித்தார்களோ பெண்கள் மார்க்க கல்வியை போதித்தார்கள். ஆண்கள் எப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு போருக்கு சென்றார்களோ, ஹஜ்ஜுக்கு சென்றார்களோ, பெண்களும் உடனே சென்றார்கள். என்ன வேலைகளை அவர்களால் செய்ய முடியுமோ அந்த வேலைகளை அவர்கள் செய்தார்கள். யஅ்முரூன பில் மஅரூஃப் வ யன்ஹூன அனில் முன்கர். அது மட்டுமா? வ யுகீமூனஸ் ஸலாத், தொழுகையை நிலைநிறுத்தினார்கள். வ யுதூனஸ் ஸகாத், ஜகாத்தை கொடுத்தார்கள். அடுத்து பாருங்க, மொத்தமா அல்லாஹ் கொண்டு வந்தார் தீன. வ யுதீஊனல்லாஹ வ ரசூலஹு, அல்லாஹ்விற்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் அவர்கள் சமூகமாக சேர்ந்து இத்தாஅத் கட்டுப்பட்டார்கள், கீழ்ப்படிந்தார்கள். சஹாபிய பெண்மணிகள் தங்களுடைய ஆண்கள் மஸ்ஜிதிலிருந்து வந்தால், அவர்கள் தொழுகைக்கு செல்ல முடியாத நிலையில இருந்தால், அல்லிம்னி மிம்மா அல்லமக்குமுல்லாஹ். பொதுவாக சமுதாய பெண்கள் வீட்டில் வெளியிலிருந்து ஆண்கள் வந்தால் அவர்களுடைய பையை பார்ப்பார்கள், கையை பார்ப்பார்கள், என்ன வாங்கி வந்தீர்கள், என்ன செய்து வந்தீர்கள் என்பதாக. சஹாபிய பெண்மணிகள் அதை பார்த்ததில்லை. அவர்கள் என்ன கேட்பார்கள்? அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் உங்களுக்கு கற்றுக் கொடுத்ததை எங்களுக்கு கற்றுத்தாருங்கள். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் உங்களுக்கு கொடுத்த இல்மை எங்களுக்கு கொடுங்கள் என்று சொல்வார்கள். வீட்டிலிருந்து வெளியே சென்றால் என்ன சொல்வார்கள் தெரியுமா? இத்தகுல்லாஹ ஃபீனா, எங்கள் விஷயத்தில் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். ஹராமான உணவை வீட்டுக்கு கொண்டு வந்து விடாதீர்கள். அல்லாஹு அக்பர்.
இன்று பல சகோதரிகளுக்கு தன்னுடைய கணவனார் தன்னுடைய தந்தை என்ன வியாபாரம் செய்கிறார் என்றே தெரியாது. ஏதோ காசு கொடுக்கிறாரா, கை நிரம்ப அள்ளி கொண்டு வர்றாரா, அவ்வளவுதான். இந்த காசை எங்க இருந்து கொண்டு வர்றாரு, எத்தனை பேரை ஏமாத்திருக்கிறாரு, எத்தனை பேருக்கு வாக்குக்கு மோசடி செஞ்சிருக்கிறாரு, எத்தனை விஷயங்கள்ல ஹராமான தொழில சம்பந்தப்படுத்தி இருக்கிறாரு, அதை பத்திலாம் பெண்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு கடமை இருக்கிறதா என்பதே தெரியவில்லை. கணவனுடைய வியாபாரத்தை மானிட்டரிங் கண்காணிப்பது வீட்டில் உள்ள தலைவியின் கடமை, பொறுப்பு. அது தன்னுடைய கணவன் ஹலாலாக சம்பாதிக்கிறானா, அவன் செய்கிற தொழிலுடைய ஹலால் ஹராம் அவனுக்கு தெரிகிறதா என்பதை அவனுடைய மனைவி தெரிந்திருக்க வேண்டும், அவனுடைய பிள்ளைகள் தெரிந்திருக்க வேண்டும், உணர்வை கொடுக்க வேண்டும். அல்லாஹ் சொல்கிறார், அல்லாஹ்விற்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் அவர்கள் கீழ்ப்படிந்து கட்டுப்பட்டு அல்லாஹ்வுடைய சட்டங்களுக்கு கட்டுப்பட்டு நடப்பார்கள். உலாயிக ஸயர்ஹமுஹுமுல்லாஹ், இத்தகையவர்கள் மீதுதான், இப்படிப்பட்ட சமுதாயத்தின் மீதுதான் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இறங்கும். இன்று நாம் ரஹ்மத்துக்காக துஆ செய்கிறோம், காபாவுக்கு சென்று துஆ செய்கிறோம். அல்லாஹ் சொல்கிறான், உங்களது சமுதாயத்திற்கு ரஹ்மத்து வேண்டுமா, இதோ சஹாபாக்களுடைய சமுதாயம் முன்மாதிரி. நீங்கள் நன்மையை ஏவ வேண்டுமே, தீமையை தடுக்க வேண்டுமே, தொழுகையை நிலைநிறுத்த வேண்டுமே, ஜக்காத்தை சரியாக கொடுக்க வேண்டுமே, அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்பட்ட ஒரு சமூகத்தை உருவாக்க வேண்டுமே, அதில் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சமமான பங்களிப்பு இருக்க வேண்டுமே. இதையெல்லாம் நாம் சிந்திக்கவில்லை என்றால் சகோதரர்களே, எப்படி நாம் ஒரு ஆக்கப்பூர்வமான, ஒரு வீரமிக்க, வரக்கூடிய சவால்களை எதிர்கொள்ளக்கூடிய, இஸ்லாமை கட்டி காக்கக்கூடிய ஒரு சமுதாயத்தை உருவாக்க முடியும்? கண்ணியத்திற்குரிய சஹாபிய பெண்மணிகள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழமையை பெற்றிருந்தார்கள். நபியை பார்ப்பது, நபியிடத்திலே இஸ்லாமை ஏற்றது, நபியிடத்திலே கல்வி படித்தது, அந்த அடிப்படையிலே ஆண் சஹாபாக்களுக்கு என்ன சிறப்போ அதே சிறப்பு ஒவ்வொரு பெண் சஹாபிக்கும் இருக்கிறது. அதுபோன்று கண்ணியத்திற்குரிய அந்த சஹாபிய பெண்மணிகள் அல்லாஹு தஆலா அந்த பெண்களுக்கு சமமாக இனி உலகத்தில் எந்த பெண்களும் வர முடியாது என்று அவர்களை சிறப்பிக்கின்றான். அதற்கு காரணம் என்ன? அவர்கள் அல்லாஹ்வுடைய தீனுக்கு கொடுத்த முக்கியத்துவம், அவர்கள் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் கொடுத்த முக்கியத்துவம், அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் ஏற்றுக்கொண்டார்கள். கண்ணியத்திற்குரிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்களிடத்திலே ஒரு சமயம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுக்கு வேண்டும் என்றால் நான் உங்களை தலாக்கு விட்டு விடுகிறேன். நீங்கள் திருமணம் வசதியானவரை திருமணம் முடித்து வசதியானவரை வாழலாம், இல்லை என்றால் அல்லாஹ்வையும் ரசூலையும் மறுமையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள், இந்த வறுமையின் வாழ்க்கையிலே வாழ தயாராகிக் கொள்ளுங்கள். என்ன சொன்னார்கள் தெரியுமா? அத்தனை மனைவிமார்களும் உடனே சொன்னார்கள், இஹ்தர்னல்லாஹ வ ரசூலஹு வத்தாரல் ஆகிரா, அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் மறுமையும் நாங்கள் தேர்ந்தெடுத்துக் கொண்டோம். குர்ஆனுடைய நேரடி வசனம் சூரத்துல் அஹ்ஸாபிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், நபியே நீங்கள் சொல்லுங்கள் உங்களது மனைவிமார்களை அழைத்து, ஃபதஆலைன வஸர்ரிஹுன்ன ஸராஹன் ஜமீலா வ இன் குன்துன்ன துரிதுனல்லாஹ வ ரசூலஹு வத்தாரல் ஆகிரா ஃபஇன்னல்லாஹ அஅத்த லில் முஹ்ஸினாத்தி மின்குன்ன அஜ்ரன் அஸீமா. அல்லாஹு தஆலா அந்த சஹாபிய பெண்களுக்கு அப்படிப்பட்ட ஈமானை கொடுத்திருந்தான். அது மட்டுமா, உலகத்திலேயே சிறந்த மிகப்பெரிய ஆளுமை கொண்ட பெண்மணிகளாக 4 பெண்மணிகளை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதாரணம் காட்டிய போது அதிலே 2 பெண்கள் அல்ஹம்துலில்லாஹ் இந்த சமுதாயத்தினுடைய உம்மத்தே முஹம்மதியாவுடைய பெண்கள், ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும். அதுபோன்று கண்ணியத்திற்குரியவர்களே, எப்படி சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே ஈமானுக்காக, இஸ்லாமுக்காக, இக்லாஸுக்காக இறுதி வரை இந்த மார்க்கத்தில் நிலைத்திருப்போம் என்று சத்திய வாக்கு பிரமாணம் செய்து கொடுத்தார்களோ, சஹாபிய பெண்மணிகளும் செய்து கொடுத்தார்கள். இன்னொரு விசேஷம் என்ன தெரியுமா? சஹாபிய பெண்களுக்கு அவர்கள் பையத்து செய்து கொடுக்க வந்தால், நபியே நீங்கள் அந்த பையத்தை பெற்றுக்கொண்டு அவர்களுக்காக பாவ மன்னிப்பு தேடுங்கள் என்று அல்லாஹு தஆலா சிறப்பித்தார். சஹாபிய அந்த பெண்கள் பையச்சி அல்லாஹ் தஆலா அவர்களுடைய உள்ளங்களை பார்த்தான், அதில் உள்ள தூய்மையை பார்த்தான், இக்லாஸை பார்த்தான், தேடலை பார்த்தான், அர்ப்பணிப்பை பார்த்தான். அல்லாஹ் தஆலா தனது நபிக்கு சொல்கிறான், அந்த பெண்களுக்காக நீங்கள் பாவ மன்னிப்பு கேளுங்கள், ஃபபாயிஹுன்ன வஸ்தக்ஃபிர் லஹுன்னல்லாஹ்,
கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அது மட்டுமா? எப்படி சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலிருந்து கல்வியை படித்துக்கொண்டு மார்க்கத்தை படித்துக்கொண்டு அந்த ஹதீஸுகளை மக்களுக்கு அறிவித்தார்களோ, ஒவ்வொரு சஹாபிய பெண்மணியும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே மஸ்ஜிதிலே பயணத்திலே என்ன ஹதீஸுகளை கேட்டார்களோ அதை மனனம் செய்தார்கள். அடுத்த தலைமுறைக்கு அவர்கள் அந்த ஹதீஸுகளை அறிவித்துக் கொடுத்தார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மனைவிமார்கள் யாராக இருக்கட்டும், அவர்கள் எல்லோரிடமிருந்தும் நீங்கள் ஹதீஸ் நூல்களில் அறிவிப்பை பார்க்கலாம். அதுபோக சஹாபிய பெண்மணிகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் அதிக காலங்கள் அந்த கல்வி சபையிலே கழித்த ஒவ்வொரு சஹாபிய பெண்மணியும் மார்க்க கல்வியை கற்று அடுத்து வரக்கூடிய தலைமுறைக்கு அந்த கல்வியை கற்பிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதுபோன்று எப்படி சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் தொழுதார்களோ, அந்த சஹாபிய பெண்மணிகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் தொழுதவர்கள். நூற்றுக்கணக்கான சம்பவங்களை சொல்லலாம். அது மட்டுமா, எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தோழர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் கேள்வி கேட்டார்களோ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது, பயணத்திலே இருக்கும் பொழுது பல சஹாபிய பெண்கள் தங்களுடைய சந்தேகங்களை நேரடியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கேள்வி கேட்டார்கள் என்றால், எந்த அளவுக்கு இந்த மார்க்கத்துடைய வஹியோடு, இந்த மார்க்கத்தின் அந்த சட்டங்களோடு அவர்கள் அப்படியே ஒன்றி போயிருந்தார்கள். எந்த பொதுவாக நம்முடைய நிலைமை என்ன? பயான் செய்வாங்க, பயான கேட்பாங்க, அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. இதை எப்படி நான் செயல்படுத்துவது, இதில் எனக்குரிய சாதக பாதகங்கள் என்ன, அதை எப்படி சரி செய்வது என்பதை பற்றி எல்லாம் நாம் உணர மாட்டோம். காரணம் என்னவென்றால், பயான் செய்யறவர் அவர் வேலை பயான் செய்யறாரு, பயான கேட்கிற நம்ம கேட்டோமா அதோடு போயிட்டே இருக்க வேண்டியது. சகோதரர்களே, இது நம்முடைய பெரும்பாலானவர்களுடைய நிலைப்பாடாக இருக்கிறது. சொல்லப்படக்கூடிய விஷயம் சிந்திக்க வேண்டியவை, பின்பற்றப்பட வேண்டியவை, என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் எடுத்து நடக்கப்பட வேண்டியவை என்பதை நாம் நம்மிலே எத்தனை பேர் சிந்திக்கிறோம்? வெளியில போய் பயான் நல்லா இருந்துச்சு, பயான் சூப்பரா இருந்துச்சு, என்னங்க சொன்னாரு, என்னங்க மாற்றம் வந்துச்சு, என்னங்க செய்ய போறீங்க, நீங்க வந்து கேளுங்களா, அடுத்த வாரம் சூப்பரா இருக்கும், அவ்வளவுதான், முடிஞ்சு. அல்லாஹ்வின் அடியார்களே, கண்ணியத்திற்குரிய சஹாபாக்கள் அப்படி கடந்து செல்லவில்லை. ஒவ்வொரு சொல்லையும் செயலையும் அதை உள்வாங்கினார்கள், உடனே செயல்படுத்தினார்கள். அதில் எங்களால் எதை செய்ய முடியும், செய்ய முடியாது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் கேள்வி கேட்டார்கள். பல உதாரணங்களை சொல்லலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை சொன்னார்கள், பெண்களே, உங்களை எல்லாம் நரகத்தில் நான் அதிகமாக பார்த்தேன் என்று. சஹாபிய பெண்மணிகள் ஆடி போய் விட்டார்கள். யா ரசூலல்லாஹ், எங்களுக்கு என்ன நேர்ந்தது, என்ன பாவம் செய்தோம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கணவனுக்கு மாறு செய்கிறீர்கள், பிள்ளைகளை சபிக்கின்றீர்கள், அல்லாஹ்வின் தூதரை என்ன செய்வது? தஸத்தக்ன, அதிகமாக தர்மம் செய்யுங்கள், அல்லாஹ் உங்களை மன்னிப்பான். ப்ராப்ளம், உடனே அதற்குரிய சொல்யூஷன் என்ன, எப்படி திருத்திக் கொள்வது, என்ன தப்பு, அந்த தப்பை எப்படி திருத்துவது, அதற்குரிய பாவ பரிகாரம் என்ன? இப்படிப்பட்ட உணர்வோடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு வாழ்ந்தார்கள். சமூக அக்கறை உள்ளவர்களாக, இந்த மார்க்கத்தின் பற்றுள்ளவர்களாக, இந்த மார்க்கத்திற்காக, சமூகத்திற்காக நான் எதையும் செய்ய வேண்டும் என்ற துடிப்புள்ளவர்களாக இருந்தார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அப்படிப்பட்ட பெண்களாக நம்முடைய சமுதாய பெண்களை, நம்முடைய மனைவிகளை, நம்முடைய பெண் பிள்ளைகளை, நம்முடைய சகோதரிகளை உருவாக்க வேண்டும், அந்த சிந்தனையை கொடுக்க வேண்டும். இப்படி நாம் சேர்ந்து சமுதாயத்தை உருவாக்கும் போதுதான் ஒரு ஆக்கப்பூர்வமான, ஒழுக்கமான, இஸ்லாமிய முஃமினான சமுதாயம் உருவாகும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிவானாக, நம்முடைய பாவங்களை மன்னிப்பானாக, நேர் வழியிலே நம்மை உறுதிப்படுத்துவானாக. நமக்கு மத்தியில் இருக்கக்கூடிய குழப்பங்கள், பிரிவினைகள், கோபதாபங்கள், காழ்ப்புணர்ச்சிகள் அனைத்தையும் அல்லாஹு தஆலா போக்கி ஒற்றுமை மிக்க, வலிமை மிக்க சமுதாயமாக அல்லாஹு தஆலா நம்மை உருவாக்குவானாக. அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் லி வ லக்கும் ஃபஸ்தக்ஃபிருஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம்.